ஹாய் வியூவர்ஸ், சனிகிரகத்தின் நிலவி ஏலியன்கள் வாழ்க்கை நடத்த ஏற்ற காலநிலை அங்கு நிலவுகிறது. இதனால் ஏலியன் சனிகிரகத்தில் தங்களது ராஜ்யத்தை அமைத்து ஆட்சி நடத்தி வருகிறது என்று சர்வதேச விஞ்ஞானி குழு உறுதி செய்துள்ளது. சனிகிரகத்தில் பனி சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் ஏலியன்கள் வாழ்க்கை நடத்த இது ஏதுவாக அமைந்துள்ளது என்று நாசா விஞ்ஞானிகள் குழு கண்டுபிடித்துள்ளது. சனி சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 6வதாக அமைந்துள்ள ஒரு கோள். சனிகிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க 29.5 ஆண்டுகள் ஆகிறது. சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய கோளாகும். வளி அரைக்கோளை 4இல் சனியும் ஒன்றாகும். இது சராசரி ஆரம் புவியினுடைய விட்டத்தை விட 9 மடங்காகும். பூமியின் அடர்த்தியில் 8இல் 1 பங்கு இருக்கும்போது தனது பெரிய அளவிலான புவியை விட 95 மடங்கு நிறைவுடையதாக இருக்கிறது. 1610இல் கலிலியோ கலிலி தனது முதல் தொலைநோக்கி மூலம் அதன் வளையங்களை கண்டுபிடித்தார். அதை பார்த்தது கலிலியோ வளையங்களை ஒன்றை மற்றொன்று தொட்டு 3 தனித்தனி கிரகங்கள் என்று நினைத்தார். 1655ஆம் ஆண்டில் கிறிஸ்டின் சனியை சுற்றியுள்ள வளையங்களை கண்டறிந்த முதல் அதிகாரப்பூர்வமான நபராவார். கலிலி காட்டிலும் மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கி மூலம் அவர் சனி எங்கும் தொட்டு ஒரு மெல்லிய தட்டையான வளையங்களை சூழப்பட்டுள்ளது என கண்டறிந்தார். சனி கிரகத்தில் தண்ணீர் உள்ளதா என விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வு கடந்த 14 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜெர்மனியை சேர்ந்த வானியல் விஞ்ஞானி பால் ஹாக்ரே தலைமையிலான ஆய்வுக்குழு மேற்கொண்டது. அப்பொழுது சனி கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தனர். சனி கிரகத்தை சுற்றி பல சந்திரன்கள் உள்ளது. அவற்றை அக்கிரகத்தின் மேல் பகுதியில் 6வது மிகப்பெரிய சந்திரன் உள்ளது. அது முழுவதும் ஐஸ் கட்டியால் மூடப்பட்டுள்ளது. இதனால் சனி கிரகத்தின் மழை பெய்து அதன் மூலம் தண்ணீர் இருப்பதாக வாய்ப்புகள் உறுதியாக காணப்படுகிறது. மேலும் அங்கு ஆவி நிலை தண்ணீர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சனி கிரகத்தை சுற்றி வட்ட வடிவில் உள்ளது. அந்த கிரகத்தின் சுற்றளவை விட 10 மடங்கு பெரியதாகவும் உள்ளது. இதனால் அங்கு தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சனியின் வளிமண்டலத்தில் வெறும் பகுதியில் 3% ஹீலியம், 0.4% மீத்தேன் உள்ளது. சனியில் மேகங்கள் வியாழன்கள் காணப்படும் மேகப்பட்டைகள் போன்ற ஒரு பட்டை அமைப்பும் பூமத்திய ரேகையில் பறந்துள்ளது. சனி குறைந்த மேக அடுக்கு நீர் பனித்துளி கொண்டுள்ளது. இங்கு வெப்பநிலை மிகவும் குறைவாக உள்ளது. சனி கிரகத்தில் பனி சூழ்ந்த சந்திரன்கள் இருப்பதால் அங்கு ஏலியன்கள் வாழும் நிலை இருக்கிறது. மேலும் சிலிக்கான தூசிகள் காணப்படுகிறது. மேலும் அவர்கள் வாழ தேவையான நீர்நிலைகள் சனி கிரகத்தை ஒட்டி அமைந்துள்ளது. எனவே சர்வதேச விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். மேலும் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலை உள்ளது என தொல்பொருள் ஆய்வு மூலம் வேற்று கிரக வாசிகள் வாழும் சூழ்நிலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். என்கிரேஸ் மீத்தேன் இருப்பதையும் அந்த உயிர்கள் வாழ்வதற்காக உருவாக்கி இருப்பதையும் செயற்கைக்கோளம் கண்டறிந்துள்ளனர். என்செலேடஸ் ப்ளூயிஸ் காணப்படும் மீத்தேன் மெத்தனோலில் உற்பத்தி செய்யப்படலாம் என விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர். சனி கிரகத்தில் ஏலியன் வாழ்வதற்கான தக்க சூழ்நிலை இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். நாசா சாசினி விண்கலம் சனி கிரகத்தில் உள்ள நிலவின் பார்மல் ஹைட்ரன் இருப்பதை கண்டறிந்துள்ளது. ஏலியன் வாழ்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருக்கின்றது என நாசா விண்கலம் அறிவித்துள்ளது. சனி நிலவின் ஏலியன்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நாசா விண்கலம் கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து செயற்கைக்கோள் புகைப்படங்களை கொண்டு ஆராய்ச்சி செய்தும் வருகின்றார்கள். வேற்று கிரகவாசிகள் சமூகம் பற்றி பல சதாப்தங்களை ரஷ்யாவுக்கு தெரியும் என பல ஆண்டுகளாக பல்வேறு வதந்திகள் வந்த வண்ணம் உள்ளன. சாம்பல் நிற ஏலியன்களுடன் ரஷ்யாவின் முதல் தொடர்பு 1942இல் நடைபெற்றது என கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பரஸ்பர பிரச்சனையை குறித்து விவாதிக்க தொடர்ந்த தூதரக பயணங்கள் மேற்கொண்ட திட்டமிடமாகவும் அதற்கான ஒப்பந்தங்களை செய்யப்பட்டதாகவும் ரஷ்யா ஆவணங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. அந்த ஆவணங்களின்படி 1961இல் நடைபெற்ற சம்பவத்தில் ரஷ்ய இராணுவ தளம் அலுவலர்கள் ஒப்பந்தத்தை மீறி 3 ஏலியன்களுடன் வருகை, அது போதாது அவர்களுக்கு தெரியாமலே ரகசிய கேமராக்களை பதிவானதை கண்டுபிடித்ததாக கூறப்பட்டது. 1969இல் வெனிஸ்டர் மாகாணத்தில் பறக்கும் தட்டு விபத்துக்குள்ளான போது ரஷ்ய இராணுவம் அதை கைப்படுத்தியது. அந்த மீட்கும் பணி பறக்கும் தட்டுகளுக்கு அருகில் காண்பித்திருக்கிறது ஒரு வீடியோ. விபத்திற்குள்ளான அந்த பறக்கும் தட்டின் இருந்த ஏலியன்கள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பறக்கும் தட்டின் இடிபாடுகள் ரஷ்யாவின் மிக பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் அனைத்தும் டிஎன்ஏ ஸ்பெஷலிஸ்ட் ரஷ்ய பாதுகாப்பு குழுவின் பறக்கும் தட்டுகள் பற்றி ஆராய்ச்சி ஆவணம் என்ற பெயரில் ஒளிபரப்பப்பட்டது. இதில் பல்வேறு புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. உண்மை என்னெனில் ரஷ்யாவில் நடைபெறும் மர்மம் மற்றும் விவரிக்க இயலாத சம்பவங்களை பற்றி அனைத்து தகவல்களையும் சேகரித்து கண்காணிக்க ஒரு சிறப்பு பிரிவை ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கியதாக கூறப்படுகிறது. 10 ஆகஸ்ட் 1989 அன்று ரஷ்யாவில் மர்ம பறக்கும் தட்டு விபத்துக்குள்ளானது அல்லது சுட்டு வீழ்த்தும் போது
சேவியர் இராணுவத்தின் ரேடாரில் அந்த மர்ம பறக்கும் பொருள் கண்டறியப்பட்டது. அதனுடன் ஆயுத தொடர்பு மேற்கொண்ட ரஷ்யாவின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் உள்ளன. அந்த தட்டு ஆபத்தானது என மதிப்பீட்டு செய்யப்பட்டது. உடனடியாக பாதுகாப்புத்துறைக்கு எச்சரிக்கப்பட்டது. பறக்கும் தட்டின் வெளிப்புறம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு சேதமடைந்தது. மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு அங்கு சென்றனர். ஹெலிகாப்டர் மூலம் அந்த பறக்கும் தட்டு மேக்டாக் விமானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ரஷ்ய வீரர்கள் உள்ளே நுழைந்து ஆராயும் போது 2 ஏலியன் சடலங்கள் மற்றும் ஒரு உயிருடன் ஏலியன் இருந்தது. அதை காப்பாற்ற மருத்துவர் குழு போராடி தோற்றது. அந்த 3 உயிரினங்களும் 90 முதல் 120 சென்டிமீட்டர் உயரத்தில் சாம்பல் நிற உடை அணிந்திருந்ததாக, அவற்றின் தோல் நீல நிறம் பச்சை நிறத்தில் இருந்தது மற்றும் முடி பெரிய கருப்பு மற்றும் பாதுகாப்பான தொப்பிகள் இருந்தன. இந்த உடல்கள் கண்ணாடி பெட்டிக்குள் பாதுகாக்கப்பட்டு கபுஸ்டியார் என்ற விண்கலம் தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக 3 ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தார்கள். அறிவார்ந்த அந்நிய நாகரிகங்கள் இருக்கிறார்களா இல்லையா என்கிற கேள்வி சபையில் எழும்போதெல்லாம் அந்த உரையாடலின் முடிவானது இன்னும் ஆழமாக தேடி பார்க்க வேண்டும் என்கிற பதிலில்தான் சென்று முடியும். ஆம், ஏலியன்கள் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் மனித இனத்தை போன்று மற்றொரு ஜீவராசி என்பது முற்றிலும் தேடலை பற்றி கூறுகிறது. அவற்றை எப்படி கண்டுபிடிப்போம், அவற்றை எங்கே இருக்கிறார்கள், எப்படி பார்க்க இருக்கிறோம், அவர்களை அடைய நாம் என்ன நடவடிக்கையில் இருக்க வேண்டும், அல்லது எப்பொழுது நாம் அவர்களை கண்டுபிடிப்போம், அல்லது நமக்கு முன்னோர் நம்மை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இதற்கெல்லாம் இயற்பியல் பேராசிரியர் மறைந்த ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரே பதில்தான், அவர்களை தேட வேண்டாம் என்பது மட்டும்தான். அவர் ஏன் அப்படி கூறுகிறார்? அவரின் கூற்றுப்படி மேம்பட்ட நாகரிகம் ஏலியன்களை தேடி கண்டுபிடிப்பது, அவர்களை சென்றடைவது என்பது மனித நேயத்திற்கு, அவர்கள் வாழும் இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சி கூடாது என்கிறார். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது. ஏனெனில் நாம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அண்டத்தில் முடிந்த அளவிற்கு நமது இருப்பை ஒளிபரப்பியிருக்கிறோம், அதாவது தூது அனுப்பியுள்ளோம். ஹாக்கிங்கின் இறந்து போன இந்த எச்சரிக்கையான ஸ்டீபனின் ஹாக்கிங் பிடித்த இடங்கள் என அழைக்கப்படுகிறது. புதிய ஆன்லைன் படத்தின் வழியாக மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. அந்த படத்தில் SS ஹாக்கிங் என அழைக்கப்படுகிறது. CGG விண்கலம் தனது மிகவும் பிடித்த எனவும் என கூறியுள்ளார். அந்த படத்தில் நான் வளர்ந்தவுடன் நாம் தனிமையாக இல்லை என்பதை விட மிக உறுதியாக நம்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் யோசித்து புதிய உலகவியல் முயற்சிகளை கண்டுபிடிப்பதற்காக நான் ப்ரீ-த்ராட் லிசன் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் மூலம் உதவி செய்கிறேன். இது நம்மை போன்ற கிரகங்களின் வாழ்க்கைக்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை ஆராயும் ஒரு திட்டம். அதன் விளைவாக அருகில் உள்ள மில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை ஸ்கேன் செய்யப்பட்டு ஒரு நாள் CLS 832c போன்ற ஒரு கிரகத்தில் இருந்து ஒரு சிக்னலை பெற்றோம். ஆனால் நாம் எச்சரிக்கையான பதிலளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். CLS 332 என்பது பூமியிலிருந்து 16 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீ-த்ராட் லிசன் ப்ராஜெக்ட் பற்றி தெரியாது என்றால், அது ரேடியோ சிக்னலுக்கான நெருங்கிய நட்சத்திரங்களை ஸ்கேன் செய்யும் ஒரு திட்டமாகும். இதை நிகழ்த்துவதன் மூலம் அண்டத்தில் உள்ள அறிவார்ந்த வாழ்க்கையை ஆராயலாம் என கூறுகிறார். ஒரு லட்சிய முயற்சியாகும். இந்த திட்டத்தை ரஷ்யா பில்லியனர் யூரி மில்லர் நிதியுதவியுடன் சுமார் 1000 மில்லியன் அமெரிக்க டாலருடன் நடத்தி வருகிறது. சமீபத்தில் இந்த $1000 மில்லியன் திட்டமானது அதன் கவனத்தை அனுகூலமான ஏலியன் மெகாஸ்டார் மாற்றுவதாக அமைந்துள்ளது. அது சில நட்சத்திரங்களை கொண்ட KIC என அழைக்கப்படுகிறது. இது ஒரு விண்மீனையும் குறிக்கிறது. ஆய்விற்கான இந்த விண்மீன் குறி வைக்கப்பட்டதாக ஒரு நியாயமான காரணம் உள்ளது. அது அந்த விண்மீன் மண்டலம் ஏற்பட்டுள்ள மின்மினிப்பு தான். அது இன்டர்ஸ்டெல்லர் ஹைக் எனவும் ஒரு வால்மீன் குச்சியால் ஏற்படுவது சந்தேகப்படுகிறது. ஆனால் அது உண்மையில் என்ன நடக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. பிரபஞ்சத்தில் அறிவார்ந்த வாழ்க்கையை கண்டுபிடித்த ஹாக்கிங் அசாதாரண முயற்சிகளை செய்த போதிலும் அதன் உண்மையை அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம் என்கிற வெளிப்படையான மற்றும் முரண்பாடான கருத்துக்களையே முன்வைத்தார். அது மனித இனத்தின் அழிவு அல்லது அந்நிய படையெடுப்பு போன்ற சாத்தியமான ஆபத்துக்களை உருவாக்கும் என்பதே அவரின் கருத்தாக இருந்தது. வெளியான படத்தின் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நாம் எப்படி பாக்டீரியாவை பார்க்கிறோமோ அதுபோல்தான் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக மொத்தம் பிள்ளையார் சுழி போட்டாகிவிட்டது. இனி முன் எச்சரிக்கை எதையும் நிகழ்த்த முடியாது. தயார் நிலையில் மட்டுமே இருக்க முடியும். மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.